ஜனவரி 1983 கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. மைக்கு ஜேவோ பேசிட்டு இருக்காங்க. மைக் என்ன சொல்றான்னா, நான் இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தேடிட்டேன், நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ன்ற பொண்ணு வந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவளை வேற கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஜே சொல்கிறான், லிஸ் மட்டும் ஒளியில, அவன் அண்ணன் சார்லியும் ஒழிஞ்சிட்டு இருக்கான், அவனையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கானுங்க. இவனுங்க அச்சுக்கு அப்புறமா சொல்கிறான், நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக வெளியே போய் ஆகணும். அதுக்கப்புறமா கேமராவை பார்க்குறாங்க. என்னன்னா, சார்லி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் பயந்துக்குன்னு, யாருக்கோ பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருக்கு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒளிஞ்சிட்டு இருக்கான். கண்ட்ரோல் ரூமாக காட்டுறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா ஏதோ சட்டி மாதிரி காட்டுறாங்க, அதுக்குள்ளேருந்து புகையாக வருது, என்ன விஷயம் தெரில. அதுக்கப்புறமா எதையோ பார்த்தவன் பயப்படுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதுடா இது? ஓகே, சாவி காட்டுறாங்க. அப்புறமா இது பேர் மட்டியா, இது வாயிலேருந்து ஏதோ ஸ்டா மாதிரி வந்து ஜூஸை உரியுது. ஸோ அதுக்கப்புறமா இது அப்புறமா சொல்கிறான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எனக்கு பிளான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் உள்ளே குந்திக்கிறான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் சேருன்றானுங்க. ஐஸ்கிரீம் ஃபோர்லேயே பூரிஸ்னு ஒருத்தன் காட்டினானுங்க. அவனை தோக்கடிக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இல்லை மட்டின்னு இப்போ இன்னொருத்தனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவளை வேற தோக்கடிக்கணுமா? கொடுமாடா உண்மையிலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற எடுத்தோடனே ஒரு காயின் மாதிரி ஒரு பொருள் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த காயினை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வைக்கணும். ஓகே, இவன் வேற கத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திட்டான். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு ராடு வர இப்போ வந்துடுவான். ஸோ இப்போ ராடு வரத்துக்குள்ளே ப்ளீஸ்ரா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சை, போங்கடா நீங்களும் உங்கள் கேமா. ஓகே, இப்போ ராடு வந்து கொஞ்ச நேரம் ஆகும் வரத்துக்கு. ஸோ அவன் ராடு வந்து இப்போ வரத்துக்குள்ளே நம்ம இதை இங்கே வச்சுட்டு அடுத்த பாட்டை தேடுவோம். ஓகே, இங்கே ஒன்று வச்சாச்சு. அடுத்த பாட்டு எங்கே இருக்குது? இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, இப்போ அடுத்த பாட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையா? நம்மள போட்டு தள்ளுருவானுங்களோ? எங்க பயமாக வர இருக்குங்க. நம்மள போட்டு தள்ளினாலும் தள்ளுருவானுங்க, சொல்ல முடியாது. இப்போ ராடு எப்போ வேணா வருவான். எனக்கு அவன் ராடு வந்து எனக்கு சவுண்டு கேட்காது. ஓகே, அடுத்த பாட்டு பக்கத்திலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ பக்கத்துலேயே அடுத்த பாட்டு இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுருவோம். சீக்கிரம் வைடா. ஓகே, வச்சுட்டு கதவு மூட்டு இதுக்குள்ளே வந்து ஒன்று வேணும். ஓகே, இந்த ஃபோட்டோக்குள்ளே ஒன்று இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி போல். ராடு வரக்கூடாது, ராடு சீக்கிரம் ஏன்சரி. ஓகே, சர்டிஃபிகேட் மாதிரி போல். அந்த ஃபோட்டோ இனிமேல் தேவையில்லை. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் இப்போ அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ வந்து இப்போ ராடு வர எங்கே இருக்கான்னு தெரில, சீக்கிரமாக பார்த்து போகணும். ஓஹோ, ராடு வந்துடாதரா ப்ளீஸ்ரா. ராடே வந்துடாதரா. எங்கே ராடு வர எங்கே இருக்கான்னு தெரிலங்க. ஐயோ, ராடு வர எங்கே இருக்கானே தெரில. ஓகே, இப்போ இந்த மினி ராடு தான் இப்போ பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த மினி ராடு கிட்ட மாட்டாமல் இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும். ஸோ இங்கே ஒரு மினி ராடு இருக்கா. இந்த இந்த கேமில் நிறைய மினி ராட்ஸ் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஆஹா, இங்கே ஒரு மினி ராட்ஸ் இருக்கான். சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஸோ வந்து ராடு வரத்துக்குள்ளே இங்கேருந்து நம்ம எவ்வளோ வேகமாக தப்பிக்க முடியுமோ கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இவனாக மாற போகிறோம். பேர் என்ன? ஜேவா மாற போகிறோம். இப்போ சார்லிலேருந்து ஜேவா மாற போகிறோம். ஓகே, சீக்கிரமாக கால் பண்ணுறா. கால் ஜே, சீக்கிரம் பண்ணுறா. குண்டு பையா, இவன் கட்சின்லாம் ஸ்கிப் அடிச்சிடலாம். சிம்பிளான கட்சின் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ எதுக்கு நான் இங்கே திறந்தேன்? ஓகேங்க, இங்கே ஏதோ கார் கீ மாதிரி இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம அப்புறமா எடுத்துப்போம். சைட் பண்ணுங்க, இந்த பக்கம் தான் போகணும். ஸோ இது இந்த வழி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் எனக்கு அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் ஐஸ்கிரீம் 1லேருந்து 5 வரைக்கும் விளையாட்ருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை பார்க்கலாம், பார்த்துடுவாங்க. அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். ஓகே, எனக்கு முதல்ல பார்த்து போகணும். இவன் வேறு ஆமாம் மாதிரி கீழே இறங்க மாட்டான், ஏதோ அவனை தடுக்குது போல். ஓகே, ஆஹா, என்ன பார்த்தேன்னு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, என்ன பார்த்தேனே தெரியலையே. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி போகணும். இப்படி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆகணும். ஸோ வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ போய் ஆகணும். சீக்கிரம் போ 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 போ. ஆஹா, வழி மறந்துட்டேன். இந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம். ஸோ இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது சர்டிஃபிகேட். இதோ இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இது கீழே இருந்து ஒன்று விழும், இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ விழும். ஸோ இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஃபோட்டோ எங்கே இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆஹா, இவன் வேற. மினிரா ப்ளீஸ்ரா போயிடுறா. உன் பேச்சுக்கு நான் வரலடா தம்பி. எதுக்குடா என் பேச்சுக்கு வர? நான் உன்னை எதாவது அடிச்சேனா, துன்புறுத்தினா, உன்னை ஏதாவது நான் பண்ணனா? உன்னை நான் எதுவுமே பண்ணல. தேவையில்லாமல் அண்ணன் பேச்சுக்கு வந்து அண்ணன் இப்படி இம்சா பண்ணிட்டு இருக்க. வாய் வேற ரொம்ப குளருது. ஸோ ஓகே, இங்கே இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. ஸோ வேர்ல்டு ரெக்கார்டு வந்து எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, வேர்ல்டு ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருங்க, வேர்ல்டு ரெக்கார்டு எங்கே இருக்குது? ஐயோ, மறந்துட்டேனே வேர்ல்டு ரெக்கார்டு வேறு எங்கே இருக்குன்னு. ஸோ வந்து இந்த வழியாகவே நம்ம போவோம். வேர்ல்டு ரெக்கார்டு இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும். சீக்கிரம் போ. இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு இருக்காதடா? ப்ளீஸ்டா வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துருங்கடா. இங்கே லைட்டாக லேக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, லேக் ஆகுது. ஸோ வந்து அது கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு தெரியல.
ஸோ வந்து இப்போ ஓகே இங்கே வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. சர்டிஃபிகேட் வந்து எங்கே இருக்குன்னா பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இங்கே தான் இருக்கும். இங்கே தான் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாக போயிட்டு சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஏய் பார்த்து போ, ஐஸ்கிரீம் காரை வரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட். ஏய் தம்பி, ஏய் இந்த மாதிரிலாம் விளாடாதப்பா. ஓகேங்க. ஆ எப்படியோ கிடச்சிச்சுங்க சர்டிஃபிகேட்லேருந்து இப்போ ஏதோ ஒரு கிடச்சிருக்கு, கிராங்க்னு ஏதோ கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எங்கே ப்ரோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ராடோட அப்பா ஜோசப் சுலிவேர் அவரை வண்டியில் தான் போடணும். சீக்கிரமாக போட்டுருவேருங்க. போடுறா ராணுவத்துக்குள்ளே போடுறா. இவன் வேறு அவமதி பண்ணுகிறான். சீக்கிரம் சீக்கிரம் சுற்று இதுக்குள்ளே வந்து சில கட்சின்ஸ்லாம் வரும், அதெல்லாம் காட்டுறேன். ஓகே முதல்ல வெயிட் பண்ணுங்கள். சுத்துரா முதல்ல கட்சின்னு பார்த்துருவோம். என்னன்னா ஈவிலன் என்ன காட்டுறாங்க 1954 ஈவிலன் வந்து எல்லாரையும் புதைச்சிட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் இவங்களுக்கு தலைவனாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கண்ணை பார்த்தீங்களா, கண் ரெட் கலர் இருந்தால் கெட்ட ஈவிலன்னு அர்த்தம். ஸோ அப்புறமா பேசிகிட்டே இருக்கும்போது யாரும் கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்க்கறதுக்காக சுற்றியில் ஓரமாக வச்சுட்டு கதவு திறந்து பார்க்குறா. யாருன்னு தெரியலையே, சீக்கிரம் கதவு ஓப்பன் பண்ணுங்கடா. ஓகே அது வந்து இந்த சிஸ்டர் இதோட அசிஸ்டண்ட் வந்திருக்கா. அதுதான் சொல்கிறான்னா குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த இடத்த நான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு கதவு மூடிடுறா. கதவு மூட்டாவதுக்கப்புறமா ஈவில் சிரிப்பு சிரிக்கிறான். அப்புறமா அசிஸ்டண்ட் வந்து பார்த்து பயந்துடுறான். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவிலன் வந்து மந்திரம் சொல்கிறான். நீ என்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசுவியா, இனிமேல் நீ எனக்கு அடிமை, நீ இனிமேல் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மந்திரம் சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த அசிஸ்டண்ட் வந்து மயங்கிது. ஓ இப்போ புரியுதுங்க, அந்த அசிஸ்டண்ட் வந்து ஒரு நல்லவளாக தான் இருந்திருக்கா. அந்த ஈவிலன் தான் மந்திரத்தெல்லாம் சொல்லி கெட்டவளாக மாற்றிருக்கான். எவ்வளோ ஒரு பயங்கரமான திருட்டு பிளான் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ஈவிலன்னு. டேய் ப்ளீஸ்ரா, வாங்கடா, வாடா சுத்து வா. டேய் தம்பி அண்ணன்கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது புரியுதா. அண்ணன் வந்து ஒரு நார்மலாகவே ஒரு ப்ரோ பிளேயர்டா. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஓகே இங்கே பிளேட் மாதிரி இருக்குது, மெட்டல் பிளேட்டு. ஸோ இந்த மெட்டல் பிளேட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம், ஏன்னா இது கொஞ்சம் தேவையான ஒரு பொருள். ஸோ வந்து இந்த மெட்டல் பிளேட்டை ப்ளீஸ்ரா இங்கே ராடு வர வந்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் பிரச்சனைங்க. அது ராடு வந்து இப்போ எங்கே இருக்கானே சொல்ல முடியாது. ஸோ வந்து இப்போ ராடு எங்கே ஒன்றா இருக்கலாம். ஸோ வந்து இருங்க, இதை வந்து இந்த லாக்கை வர ஓப்பன் பண்ணோம். ஸோ வந்து இப்போ மைக்குக்கு இதை இப்போ தொட்டனால இப்போ மைக்குக்கு ஐடியா வந்திருக்கும், அது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு மைக் இப்போ யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ அவன்கிட்ட வர போனோம். நான் இப்போ போனேன்னா இப்போ நான் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது, இப்போ நீ போனேன்னா கண்டிப்பாக அடி வாங்கிடுவடா அப்படின்னு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது. வெயிட் பண்ணுங்க, பார்த்து போவோம்டா. ஓகே தைரியமாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவனாவது வந்தான்னா நடுவில் ஆட்டோ பாம் வச்சுட்டு ஓடிடலாம் குடுன்னு. பாத்துறாடி எவனும் இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எவனும் இல்லை. கீழேருந்து எவனும் வரக்கூடாதுடா. ப்ளீஸ்ரா எவனும் வந்துடாதீங்கடா. ஓகே எவனோ வரல ஃப்ரெண்ட்ஸ், இதான் நல்ல வாய்ப்பு. ஸோ இதான் இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு மேலே போயிட்டு மெட்டல் வச்சிடலாம். இப்போதைக்கு ராடு இன்னும் நான் ராடை பார்க்கல. கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு டேக் ஆச்சு. ஸோ இந்த கேம் இந்த ஈஸி மூட்லேயே முடிக்கிறதே எனக்கு அதிக டேக் ஆச்சு. ஸோ சீக்கிரமாக இப்போ உள்ளே போயிட்டு ராடு அந்த பக்கம் போன மாதிரி இருக்குது. ஸோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு கதவு மூடிட்டு இப்போ வந்து அவங்ககிட்ட சில பிளான்கள்லாம் சொல்லணும். இந்த மாதிரிலாம் பண்ணண்டா நீ அப்படின்னு சொல்லணும். இருங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே அவனுக்கு மொத்தம் 3 பொருள் தேவையான். ஒரு மெட்டல் பிளேட் எடுத்து வச்சிட்டேன், அதுக்கப்புறமா ஒரு டேப்பு, அதுக்கப்புறமா இன்னும் ஏதோ ஒரு பொருள் தேவை போல். இவன் என்னங்க இங்கே இருக்கான், திருட்டு எங்க ஓகேங்க. ஆமாம் அப்படி போயிட்டோம். இவங்க வேன்க்கு இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ இப்படி தான் கீழே தான் போய் ஆகணும். என்னடா இனி இங்கே இருக்க, என்னங்க இவன் இங்கேயே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ அது ஏங்க அவன் போயிட்ட பிறகு நான் போவேன். காத்திருந்து காலங்கள் போனதடி. ஓகே போலாமா வேணாமா, இல்லைனா இது ஜேவா மாதிரி ஏதாவது வேலை பண்ணலாமா? ஓகே இருங்க, சார்லியா மாதிரி ஏதாவது வேலை பார்க்கலாமா, இல்லைனா இப்போ வெளியே போனேன்னா கண்டிப்பாக அவன் இருப்பான். ஸோ வந்து இப்போ நம்ம சார்லியா மாதிரி சில வேலைகள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க சார்லியா மாறுவோம். கால் த சார்லி. ஓகே இப்போ சார்லியா மாறியாச்சு. இப்போ அந்த மட்டி தெரியும்ல, அந்த குண்டு பொம்பளை இருக்கே, இப்போ அதை வந்து நம்ம மயக்கடையே வைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய பிளான்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ அதெல்லாம் பிளான்லாம் ஒழுங்காக நான் நினச்சபடி இருந்துச்சுன்னா ஓகே அது மட்டும் வாங்கிடும். ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இந்த மாஸ்க்கு தேவை. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு மினி கேம் மாதிரி விளாடணும். ஓகே 1 2 அப்புறமா என்னது பச்சை எல்லோ. ஓகே பச்சை அவ்வளோ தூரம் இருக்குது. ஓகே சீக்கிரம் பச்சை, அதுக்கடுத்தது எல்லோ, அப்புறமா பச்சை. என்னடா இந்த மாதிரி எப்படி குத்தப்படுறா, எல்லோ, அதுக்கடுத்தது பச்சை, அதுக்கப்புறமா ப்ளூ, அதுக்கப்புறம் பச்சை. ஓகே பச்சை, அதுக்கப்புறம் சிவப்பு, அதுக்கடுத்தது ப்ளூ,
அதுக்கு அடுத்தது ப்ளீஸ் டாடி வேணாண்டாடி வேண்டாம் அப்படி பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக முடிக்கணும். ப்ளூ வேணாண்டா ப்ளூ, அதுக்கு அடுத்தது ரெட்டு, அதுக்கு அடுத்தது க்ரீனு, அதுக்கு அடுத்தது எல்லோ, அதுக்கு அடுத்தது ரெட்டு, அதுக்கு அடுத்தது எல்லோ, அதுக்கு அடுத்தது க்ரீனு, அதுக்கு அடுத்தது எல்லோ, அதுக்கு அடுத்தது சை கேவலமாக பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து திட்டுத்தனமாக வந்து பிடிச்சிட்டேன். நான் வந்து எனக்கு தெரியும் அவன் வருவான் அப்படின்னு. ஸோ வந்து நான் தான் தேவையில்லாமல் இப்போ அவசரப்பட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்க ஒரே ஒரு நாள் தானே போச்சு, ஆனால் ஒரு நாள் போயிடுச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு பயங்கரமான மைனஸ் தான் அது. ஸோ பெனிஃபிட்ஸ்னு சொல்ல வரேன் பாருங்கள். ஓகே இங்கேருந்து நம்ம குடுன்னு தப்பிக்கிட்டோம். ஸோ வந்து இருங்க இங்கேருந்து இங்கே ஈஸியாக தான் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ இங்கே இப்படி போயிட்டு சீக்கிரமாக இப்படி போயிட்டு சீக்கிரம்டா கதுமுறா. அவன் வந்து அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இது வர முதல்லேருந்து விளாட்ணும். ஓகே இல்லைங்க விளாட வேணாங்க முதல்லேருந்து. ஓகே 1 அதுக்கு அடுத்தது இன்னொன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன் எப்படியோ. இப்போ வந்து இந்த மாஸ்க் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாஸ்க் போட்டோன்னா இப்போ நம்மளால் யாராலையும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது இந்த மாஸ்க் போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து மினி ராடு மாஸ்க்கு. ஸோ அவங்களோட ஆளாக நம்ம நினச்சிப்பாங்க. ஓகே இதை பாருங்கள் மினி ராட் பார்த்தீங்களா சார்? நானும் ஒரு மினி ராட் தான் சார், இப்போ தான் ஜாயின் ஆகிருக்கேன். ஓகே இருங்க நம்ம நடந்தே போவேன். இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது சார் விடுமாடா. ஆனால் உண்மையிலே ஓகே இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இருங்க முதல்ல போயிட்டு ஓப்பன் தி டோர். இப்போதைக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போகணும். ஸோ கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த மட்டி வேறு எப்படி போகுது பார்த்தீங்களா ப்ரோ? இப்போ நீ சாவி எடுக்கலாமா ப்ரோ? அப்படி மாஸ்க் தானே போட்டுக்கிற ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதுக்கு தான் உஷாராக அந்த கேம்காரங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, நீ மொத்த கேமே முடிச்சாதான் உன்னால் அந்த சாவியை எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கானுங்க. திட்டுத்தனத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ வந்து இருங்க கண்ட்ரோல் ரூம் மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் சில வேலைகள் தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த 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 இடத்துல வந்து உள்ளே வரணும்னா நீங்கள் வந்து நான் போட்டிருக்கல அந்த மாஸ்க்கை போட்டு ஸ்கேன் பண்ணாத மட்டும்தான் இந்த இடத்துல உள்ளே வர முடியும். ஓகே சாக்ஸு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. ஐயோ இவன் வேற பார்க்குறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் வேற நடா நீ மின்சா பண்ணிட்டு இருங்க ஒன்று கொண்டு போட்டுருவோம். சீக்கிரம்டா சாவுடா. அவ்வளோதாங்க மட்டையாயிட்டான். ஸோ இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்போ வந்து குடுன்னு போயிட்டு இந்த பாலில் வந்து இதை கலக்கணும். இருங்க பாலில் கலப்போம். சீக்கிரம் மில்கில் கலடா. ஓகே இப்போ பாலில் கலந்தாச்சு சாக்ஸை. இப்போ பாலில் கலந்துட்டனால அது வந்து ஒரு மாதிரி நாற்றடிக்கும். ஸோ நாற்றடிக்கிட்டோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் ரூம் வந்து இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம சீக்கிரமாக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு சில வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருங்க இங்கே ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. இந்த சில வேலைகள்லாம் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு இது உள்ள ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஜார் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம அங்கே ஒரு பட்டன் மாதிரி அமுத்தி விட்ருப்போம். அந்த இது ராடோட அப்பாவோட வண்டியில் ஒரு கட்சின் பார்த்தல அது பக்கத்தில் ஒரு பட்டன் மாதிரி இருந்தது. அதை அமுத்தி விட்டோம். ஸோ அதனால தான் இது ஓப்பன் ஆச்சு. இப்போ எவனா இருக்கானா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி போகணுன்றதையும் பார்த்துப்போம். ஏன்னா அப்புறமா எப்படி போகணுன்னு மறந்துட்டேன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஸோ வந்து ஓகே இங்கே வரணுமா எங்கே வரணும்? ஓகே அங்கே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரில. ஏன்னா மட்டி வேறு இங்கே தான் இருக்கா. சரி இந்த மட்டி வேற இப்போ நான் மட்டி வேற இப்போ தாண்டணும். ரொம்ப வாய்க்குள்ளது ஃப்ரெண்ட்ஸ். பதட்டத்திலே பேசிகிட்டு இருங்க. இப்போ மட்டியும் தாண்டணும். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ வந்து இருங்க முதல்ல வந்து 3 2 1 ஓகே எர்ரா ஜூட்டே ஓடு நிற்காம ஓடு நிற்காம ஓடு சூறகாத்த போல வராடா மட்டி மண்டையிலே அடிக்க போறாடா மினி ராடு ஓடி வர்றான்டா. சூறகாத்த போல மினி ராடு ஓடி வர்றான்டா. ஓகே இருங்க இந்நேரத்துக்கு இப்போ ராடு இந்த பக்கம் வந்துருப்பான் சத்த போட்ட மினி ராடு. ஸோ வந்து இப்போ கால் பண்ணி நம்ம இப்போ இதான் நல்ல நேரம். இப்போ அந்த இடத்துக்கு போகணும். சீக்கிரம் கால் பண்ணுறா. கால் ஜே தம்பி கால் எடுப்பான். ஓகே எப்படியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ணோம். இப்போ இருக்க மாட்டான். இப்படி நல்ல வேலை இப்போ இல்லை. ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல இங்கே இருக்கிற ஒரு மினி ராடை போட்டு தள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற அது இங்கே இருக்கான் பார்த்தீங்களா? இவனை போட்டு தள்ளணும். ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுப்பான். போகிற வேலை அதெல்லாம் கொஞ்சம் இம்சை பண்ணிட்டு இருப்பான். ஸோ வந்து இவனை இப்போ இங்கேயே போட்டு தள்ளிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். இந்த கன் இங்கே கீழே போட்டு கார்கி இருங்க கார்கி தேவைப்படாது. இப்போதைக்கு கார்கியே இந்த இதில் தேவைப்படாது. அது வந்து நான் சொல்கிறேன். அது வந்து அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு விஷயம். அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே முதல்ல இப்போ போயிட்டு குடுன்னு போயிட்டு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து குடுன்னு கீழே போயிட்டு இப்போ கீழே என்ன பண்ணணுன்னா ஓகேங்க இந்த டூல்ஸ் பாக்ஸில் போய் தேடணும். என்ன ப்ரோ தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மைக் வந்து 3 பொருள் கேட்டிருந்தால. ஸோ அதில் வந்து இல்லை ஒரு பொருளை காய்ச்சிச்சு.
ஆல்ரெடி ஒரு பொருள் குடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பொருள் கிடைச்சிச்சு. ஸோ இத எடுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட திரும்பவும் குடுக்கணும். ஸோ சீக்கிரமா போயிட்டு அவங்ககிட்ட குடுத்துட்டு, இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த இவன் ஏஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகே இன்னும் ஏஞ்சிக்கல. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ வந்து இப்ப திரும்ப கன்னு வெளியே போட்டுப்பான். ஏன்னா இப்ப வந்து அவன் திரும்ப வந்துட்டான்னா பட்டுன்னு அவன போட்டு தள்ளிடலாம். ஓகே சீக்கிரமா போயிட்டு, "இந்தாடா தம்பி வச்சுக்கோ. 2வது பொருள் குடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் வேணும். டேப் மட்டும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும்." ஓகே இப்ப டேப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கன் எடுத்துப்போம். மினி ராடு எவனா வந்துட்டான்னா சிக்கமாயிடும். இன்னும் ஒரே ஒரு புல்லட் 2 புல்லட் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இருங்க அவன் ஏஞ்சிக்கிறானா அப்படின்றத பார்ப்போம். ஏஞ்சிக்கிற மாரி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஏஞ்சிக்கிற மாரியே தெரியல. ஸோ வந்து இங்க போயிட்டு ஏதாவது பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இங்க ட்ரால ஏதாவது இருக்கா? சுத்தம். ட்ரால எதுவுமே இல்ல. இங்க ஓகே இங்கேயும் எதுவுமே இல்ல. இங்க ஏதாவது இருக்கா? ஓகே இங்க ஒரு ட்ரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ட்ரால இப்பயும் இங்க எதுவுமே இல்ல. டேய் ப்ளீஸ்டா குத்துருங்கடா டேய் கெஞ்ச விட்றாதீங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு வேற தெரிய மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா! சாவுடா. நாயே ராடுன்னு இங்க தான் இருக்கான் அப்படின்னு போட்டு குடுக்க பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். விடுவனா நானு? ஒரே அடி அடிச்சேன் பாருங்க. வாங்கி கீழ வுன்ட்டான். ஸோ ஓகே இருங்க நம்ம வளவளன்னு பேசாம போயிட்டு இங்க ஏதாவது இருக்கா டேப்பு? இந்த மாரி டேப் இருக்கான்னு பார்ப்போம். "ஏய் டேப் எங்கடா இருக்க? ப்ளீஸ்டா டேய் வந்துர்றா. டேய் கெஞ்ச விடாதீங்கடா டேய் ப்ளீஸ்டா டேய் வந்துருங்கடா." ஃப்ரெண்ட்ஸ் ராடே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அட போங்கடா நீங்களும் உங்க டேப்பும். ஏங்க ராடே வந்துட்டான். அமேசிங்டா டேய். இப்படி தான்டா இருக்கணும் டீம்னா. ராடே தம்பி. இருங்க. ஏங்க புடிக்கலான்னு எவ்வளோ டேய் ச்சீ! கேவலமா இருக்குடா உன்ன நெனச்சா. கேவலமான இருக்குடா. கேவலம்டா நீ. கேவலம்னா நீ தான்டா கேவலமே. இங்க ரொம்ப கேவலமா பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கேவலமா பண்ணிட்டான். இப்ப என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிளான் போட்டேன். கேவலமா கீழ பூந்து வந்து அடிச்சுட்டான். ஏன்டா அசிங்கமா இருக்கு. நேர்மையா வந்து நேருக்கு நேர் நில்லுடா. நான் உனக்கு பின்னாடி வந்து அடிச்சேனா? ஏன்டா எல்லா கேம்லயும் இப்படி கேவலமா பண்றீங்க? ஏங்க ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கு. கொஞ்சம் இது பிரச்சனைங்க. ஏங்க எப்புட்றா இப்ப இந்த இதுக்குள்ளருந்து வெளிய வந்தேன்? அங்க பக் ஆயிடுச்சுங்க கேமு. ஸோ வந்து நான் ஈஸியா உள்ளருந்து பூந்து வெளிய வந்துட்டேன். ஓகே. ஆனா இப்ப கேம் பக் ஆயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப வந்து நான் இன்னும் மீதி பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அந்த மீதி பொருட்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் எங்க இருக்கு அப்படின்னு. இங்க எங்கேயாவது தான் இருக்கும். ஒரே ஒரு செலோ டேப் மட்டும் இப்ப குடுத்துட்டானுங்கன்னா போதும். கேம முடிச்சிடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டோம்னா கேம் முடிஞ்சிரும். ஒரு செலோ டேப்புக்காக எவ்வளோ நேரம் அலைய விட்றானுங்கடா டேய்! ப்ளீஸ்டா டேய்! கத்த முடியலடா. ப்ளீஸ்டா டேய்! குடுத்துருங்கடா. டேய் ப்ளீஸ்டா செல்லோ டேப் தான்டா கேட்குறேன். என்னடா உங்க உயிரையாடா கேட்டேன்? ஏங்க இதோவே இருந்திருக்குங்க. நம்ம தான் பார்க்காம வந்துருக்கோம். டேப் கெடச்சிச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப அவன் இந்த மினி ராட் இருப்பான். ஸோ இந்த இடத்துக்கு போனா ராடு இருப்பான், மினி ராடு இருப்பான். ஸோ வந்து இப்ப சேஃப்டியா உள்ள போயிடணும். சீக்கிரம் போ. எப்படியோ சேஃப்டியா உள்ள வந்தாச்சுங்க. எப்பா சேஃப்டியா உள்ள வந்தாச்சு. இப்ப எடுத்துன்னு போயிட்டு டேப்ப இங்க குடுத்துடணும். ஆ. ஓகே. டேப் குடுத்தாச்சு. சீக்கிரமா இப்ப வந்து லாக் பிக் ரெடி பண்ணி குடுத்துட்டான். இப்ப இந்த லாக் பிக் எடுத்துட்டு போயிட்டு, நம்ம சேஃப்டியா இப்ப எடுத்துட்டு போயிட்டு, இப்ப நான் வந்து கீழ போட்டு அந்த கதவு ஓப்பன் அடிச்சு, உள்ள இருக்க லிவர அமுத்தி விட்டீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரில வந்து கரண்ட் வந்துரும். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதான் கஷ்டம். நடுவுல ராடு வந்துட்டான்னா, நம்மள போட்டு தள்ளிட்டு போயிட்டுறான். ஓகே இருங்க நம்ம அப்படியே சேஃப்டியா கீழ போவோம். எவனும் இல்லல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா! ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மினிடா வச்சிருப்பானுங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் பிரச்சனை. ஆனா இப்ப இது எங்க போனேன்றத மறந்துட்டேன். உண்மையிலேயே நான் எங்க போனேன் அப்படின்றத மறந்துட்டேன். ஓகே இருங்க. இந்த இடத்த வென்ட் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா கொஞ்சம் வென்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா சேஃப்டி. அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல. தைரியம் இருக்கும். ஏன்னா இப்ப சீக்கிரமா பூந்து போயிடலாம் வென்ட் இருந்தா. ஸோ அவன் வேற எங்கிருந்து வருவான் அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஏங்க இப்பதாங்க இந்த வென்ட்ட புடிச்சேன். அட பாவி! ஓகே இந்த பக்கம் தான் போய் ஆவணும். ஸோ வந்து இந்த பக்கம் போயிட்டு குட்டு செட்டு அச்சமில்ல. இந்த பக்கம் இல்லங்க. ஓகே இங்க வேற ஒரு மினி ராடு இருப்பான். 2 பேரும் என்ன போட்டு அடி அடின்னு அடிக்க போறானுங்க. தெரிஞ்சு போச்சு. ஓகே ராடு வரத்துக்குள்ள இந்த லாக் பிக் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணு. ராடு வரத்துக்குள்ள ப்ளீஸ்டா டேய் வேகமா ஓப்பன் பண்றா. ஏங்க அநியாயத்தையும் பொறுமையா ஓப்பன் பண்றாங்க. ஏங்க பயமா இருக்குங்க உண்மையிலேயே. ராடு வந்துற போறான் அப்படின்றது. ஏன்னா இப்ப அந்த மினி ராடு வேற கத்திடுச்சு. ராடு அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு வாங்க அப்படின்னு கத்திடுச்சு. ஸோ இந்த லிவர் எவ்வளோ சீக்கிரமா அமுத்த முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா அமுத்தி விட்டு இப்ப இங்க வந்து நம்ம கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம்டா. ஓப்பன் தி டோர். ஓகே இருங்க. அவன் ராடு வரலல்ல. ஓகே ராடு வரலன்னு நெனைக்கிறேன். இருங்க பார்ப்போம் ராடு இருக்கானா அப்படின்றத. ஓகே ராடு இப்போதைக்கு வரல. ஆனா இப்ப நான் எதிர்க்க போம்போதே வந்துட்டான்னா, நான் சத்தியமா அழுதுருவேன். இங்க வர மாரி இருக்கான். ஓகே வரல ஃப்ரெண்ட்ஸ். எப்பா! இப்ப என்னடா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப இங்க இன்னொரு டேர்னிங் இருக்கு. ஸோ இந்த மாரி இப்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு குடுத்துட்டானே என்னால முடியாது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். மெதுவாவே பார்த்து போவோம். ராடே இல்லல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஓகே. எங்க வெளிய போறாங்க. ஓகேங்க. வெளிய போயிட்டான். ஸோ வந்து இப்ப வந்து அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான். ஸோ இதான் நல்ல வாய்ப்பு.
இப்போ இங்கேருந்து நம்ம ஈஸியாக கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ வந்து இங்கே சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவோம். முதல்ல வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மினி ராடு இருக்கான்ல, ஸோ அவங்ககிட்ட போய் ஷார்க்கு வாங்குவோம். ஏன்னா இப்போ ஷார்க்கு வாங்கிட்டோன்னா ஒரு ஆடு வந்து இங்கே வந்துடுவான். ஸோ ஒரு ஆடு வந்து இங்கே வந்துட்டானா கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏங்க கதுமுன்னா அப்புறம் ஆடு இங்கே தான் இருக்கான். தெரிஞ்சு போச்சு. சீக்கிரம் சீக்கிரம் போ 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 போ. இந்த எல்லா வேலையும் செஞ்சது நம்ம பையன் வந்து எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி எப்படி உட்காந்து பார்க்குறேன் பாரு. ஓகே விடு விடு. ஆனால் லாக் பிக் செஞ்சு கொடுத்ததா நான் உன்னை மன்னிக்கிறேன். சீக்கிரமாக காலர்றா தம்பி. இப்போ இவன்கிட்ட தாங்க பாதி வேலையே இருக்குது. இப்போ என்ன பண்ணனா, இப்போ இவன்கிட்ட ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது. என்ன வேலைனா சிம்பிளாக ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் ஒரு இடத்துல. அது வரை எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது வரை இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடம் தான். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக கதவு மூடுறா. கதவு மூடுறா. ஓகே. இப்போ இங்கே வந்து முட்டை முட்டையாக இருக்கும். இதில் எந்த முட்டை அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இருங்க இப்போ எந்த முட்டைன்னு பார்ப்போம். இந்த முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக காய்ச்சிச்சு. அழிவு போன முட்டை. ஓகே. இந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டான முட்டை பேஸ்கெட்டில் வைக்கணும். ஸோ இப்போ அந்த இடம் வேறு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வேறு கொஞ்சம் தலைவலி. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவாடா? இங்கே இது இல்லைங்க. ஓகே. இது ஓகே. இவன் வேறு பார்க்குறான். தலைவா அப்படி நல்லவனே நம்மளை பார்க்கல போல். ஓகே. இங்கேருந்து நம்ம குடு குடுன்னு போயிட்டு இருங்க. என் மாஸ்க் வேறு எங்கே வச்சேன்னு தெரில. ஓகே. இப்போ வந்து அந்த மட்டி வந்து இந்த ஜூஸை குடிக்கும். அழிவு போன ஜூஸை குடிச்சு மயங்கிடும். ஸோ மயங்கிடுச்சுன்னா அதுக்கிட்டேருந்து நம்மளுக்கு கீ கிடச்சிரும். ஸோ வந்து இப்போ இவனுங்க வர ராடுன்னு கத்துறானுங்க. அவன் வர வந்துட போகிறான்டா. அமைதியாக இருங்கடா. எவனா வந்துட போகிறான்டா. ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்குங்கடா. இப்போ அவனுங்க வர எங்கே இருக்கான்னு தெரியல. ராடு வர இங்கே ராடு போன மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ராடா போனால் ஓகே மட்டி போதுங்க. ராடு தாங்க. ராடு சிஆர் செத்துறேன். லாஸ்ட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். அதாவது இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க. நான் என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் காட்டிடுறேன் நான் உங்களுக்காக. இப்போ திரும்பவும் முதல்லேருந்து விளாடி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் காட்டிடுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. ஒரு வேலையை நான் எப்படியோ திரும்ப முதல்லேருந்து கஷ்டப்பட்டு விளையாடி அதுக்கப்புறமா முட்டையை ஒரு வேலையை எடுத்துட்டேன். ஸோ வந்து இருங்க முதல்ல இப்போ பார்த்துப்போம். மீடியலாட்ஸ் வர இங்கே இருக்கான். ஸோ வந்து இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு மெதுவாக அப்படியே ஓகே இருங்க அவன் பார்க்கல. ஓகே குடுன்னு ஓடிட்டு இப்போ முட்டையை வந்து நான் ஈஸியாக வைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம முட்டையை அங்கே வச்சிட்டோன்னே அங்கே மாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து தைரியமாக போட்டு இருங்க இவன் வர பார்க்கல. இப்போ அங்கே பக்கத்துலேயே மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டான். கிட்ட வராங்க. டே வராது ரெடி இரும். தம்பி நம்பர் ஃப்ரெண்டு. ஓகே இருங்க. இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுற நேரத்தில் இவன் ராடு வருவான். ஸோ அதனால் மாஸ்க் போட்டுன்னே வெயிட் பண்ணுவான். இந்த இடத்துல வந்து இப்போ மட்டி அந்த ஜூஸை குடிச்சிட்டு கெட்டு போன ஜூஸை குடிச்சிட்டு இப்போ வாங்கி ஊந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து என்ன ப்ரோ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் 7 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஐஸ்கிரீம் என்னடா என்கிட்ட வருது. ஐஸ்கிரீம் 6 தான் போட போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ராடு தெரியும். ராடோட அம்மா ஈவில்னு கூட தெரியும். ராடோட அப்பாவையும் தெரியும். ஆனால் ராடோட அப்பா செத்துட்டாருன்னு தெரியும். ஆனால் ராடோட அப்பாவை யார் சாவடிச்சான்றது தெரியுமா? அது யாரை வேணா சாவடிச்சிருக்கலாம். அந்த ராடு சாவடிச்சிருக்கலாம். நான் சாவடிக்க முடியாது. யாரை வேணா சாவடிச்சிருக்கலாம். ஸோ வந்து அது ராடோட அப்பா யார் சாவடிச்சா அப்படின்றத அடுத்த பாட்டில் வந்து நான் சொல்கிறேன். அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து அது அடுத்த பாட்டில் பார்த்துப்போம். ஸோ வந்து அடுத்த பாட்டில் வந்து நான் நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய ஆர்டர் கண்டென்ட்ஸ் ஃபன்னி கண்டென்ட்ஸ்லாம் வரும். ஓகே. இந்த குண்டு பொம்பளை வரும்னு பார்க்குறேன். மட்டி சாம்பிராணி வரவே மாட்டுது. புது பேர் எப்படி இருக்குங்க? மட்டி சாம்பிராணி. ஸோ வந்து நான் வந்து அடுத்த பாட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணி விட்றேன். அதை தொட்டு நீங்கள் இன்னும் மீதி ஐஸ்கிரீம் சீரீஸ்லாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே. இப்போ வந்து அந்த ஜூஸை குடிக்குது. எவ்வளோ பெரிய நாக்குடா. உள்ளே விட்டு எப்படி குடிக்குது பாருங்களேன். இருங்க இப்போ இது தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா இது கீழே வந்துன்னா பூகம்பம் நடக்கும். இதை பாருங்களேன். இங்கே அப்படியே இதை பாருங்க. இப்போ எனக்கு அப்படியே ஸ்க்ரீனே லேக் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு பூகம்பம் பார்த்தீங்களா? ஓகே இருங்க வந்து இப்போ சாவி மட்டும் எடுக்கணும். சீக்கிரம் சாவி ஏறா. ஸோ இப்போ வாங்கியிருக்கு. இதான் நல்ல வாய்ப்புடா. சீக்கிரமாக இந்த கண்ட்ரோல் ஓப்பனர்ரா. ராடு கீடியம்னா வந்துட போகிறான்டா. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், நான் ஒரு தடவை கூட சாவலை. 2வது தடவை நல்லா. அப்போ ஒரு தடவை கூட சாவலை. ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து குதிச்சிருவோம். குதிடா கைப்புள்ள. ஓகேங்க. தலைக்குள்ளே குதிக்கிறான். தம்பி கழுத்து கிழித்து சுளிக்கு பிடிச்சிக்க போதுடா. ஓகே. இவனுங்களாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, சார்லி நீ வந்துட்டியா அப்படின்னு ஜாலியாக குதிக்கிறானுங்க. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கான். அதுக்கு வந்து இந்த லிஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம் அவங்க தங்கச்சியை. அதுக்கு வந்து சார்லி சொல்கிறான், எனக்கு அதோட பெரிய முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது.
அப்படி என்ன பண்ண போறாரு பெரிய வேலை? யோ பொம்மைய வச்சு விளையாடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறானுங்க. இவனுக்கு பொம்மைய வச்சு விளையாடுறான். தம்பி தலைகீழா குதிக்கிறியே! கழுத்து சுளுக்கு புடிச்சுக்கிச்சுன்னா, அதுலயும் என்ன தான் அலைய விடுவானுங்க. இவனுக்கு கழுத்து சுளுக்கு புடிச்சுக்கிச்சு. அதனால இவன வந்து வெளிய போ முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு உன்ன கழுத்துக்கு வேற என்னதான் இது பண்ண சொல்லுவானுங்க. தம்பி பார்த்து உடம்ப நல்லா பார்த்துக்கோப்பா. அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். ஓகே. பாய் காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு அடுத்த அந்த ராடோட அப்பாவை யார் கொன்னா அப்படின்ற கேம்ல வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய். பாய்.